ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கி சுவாதி சேனல். தான் உங்கள் தங்கி சுவாதி பேசுகிறேன். நம்ம லெசனில் மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் இங்கிலீஷில் 6th லெசன். ஸோ அது ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அபவுட் திஸ் போயம். வாட் ஆர் த திங்ஸ் யுவர் கிராண்ட் மதர் டிட் ஃபார் யூ வென் யூ வர் அ சைல்ட்? நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் கிராண்ட் மதர், உங்கள் பாட்டி உங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க? வாட் மெமரிஸ் டூ யூ ஹாவ் ஆஃப் த டைம் யூ ஸ்பெண்ட் வித் ஹர்? அவங்க கூட நீங்கள் சின்ன வயசில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எந்தெந்த மாதிரி மெமரிஸ் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நவ் let us read the poem My Grandmother's House. The poet remembers her grandmother and wishes that she were alive to love her, to make her feel wanted. Here is the poem. ஸோ இங்கே போயட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்களோட சின்ன வயசில் அவங்க பாட்டி வீட்டில், கிராண்ட் மதர் வீட்டில் இருந்த அந்த காலகட்டத்தை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. போயட் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்க கிராண்ட் மதர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ அன்பு கிடச்சிருக்கும், இந்த போயட்டுக்கு எவ்வளோ அன்பு கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ அவங்க போயட் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அவர் போயமில் அது அவரோட ஃபீலிங்கை அவங்க கிராண்ட் மதரை பற்றி ஒரு ஃபீலிங்கை இவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. அவங்க போயம் பார்ப்போம். There is a house now far away where once I received love, that woman died. There is a house now far away where once I received love, that woman died. The house withdrew into silence, snakes moved among books. I was then too young to read, and my blood turned cold like the moon. How often I think of going there to peer through blind eyes of windows, or just listen to the frozen air, or in wild despair pick an armful of darkness to bring it here to lie behind my bedroom door like a brooding dog. You cannot believe, darling, can you, that I lived in such a house and was proud and loud, I who have lost my way and beg now at strangers' door to receive love, at least in small change. ஓகே, இந்த போயம் படிக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த போயம் ஃபர்ஸ்ட் எழுதினவர் யாருனாக்கா கமலா தாஸ் அவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. இவங்களோட சின்ன வயசில் இவங்க பாட்டி வீட்டில் நடந்த நல்ல கிடைச்ச அன்பை பற்றி தான் இப்போ அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த போயம் படிக்கும்போது ஒரு அவுட்லெட்டில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க சின்ன வயசில் அவங்க பாட்டிக்கிட்டேருந்து நிறைய ஒரு அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இவங்களுக்கு லைஃப்பில் கிடைச்சதே கிடையாது. அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இயங்கிறதுக்காக பெக்கர் மாதிரி இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்க பாட்டிகிட்ட கிடைச்ச ஒரு அன்பு இது வரைக்கும் அவங்ககிட்ட யார்கிட்ட கிடைக்கல அப்படின்னு தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் அவங்க பாட்டி இப்போ இல்லைன்னு தெரியுது. தட் இஸ் இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த இறந்தது இவங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த மறுபடியும் இவங்க வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் இந்த போயமில் நமக்கு தெரியுது.